அடடே மஞ்சுவா, ஏம்மா எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கிறியா? ஆமா, சர்ச்சு பக்கம் ஒண்ணு காண்றதே இல்லையே. ஸ்கூல்ல படிக்கிறச்ச இத பிளே கிரவுண்டா நினைச்சு விளையாடும். இப்போ பெரியவளாயிட்டேங்கிறியா? பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு ஃபாதர். குழப்பங்கள் என்ன கொன்னுகிட்டு இருக்கு. கர்த்தர் உன்னை காப்பாத்துவார். என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர். எந்த கடவுளாதான் இருக்கட்டுமே, செய்யற உதவிய கொஞ்சம் குயிக்கா செய்யக்கூடாதா? ஏன் சிரிக்கிறீங்க? அவருக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ், என்ன பண்ண முடியுங்கிறீங்களா? அசிஸ்டன்ஸ் வச்சு கூடாது? ஓ, ஐம் சாரி. என் மனசு ரொம்ப குழம்பி இருக்கு ஃபாதர். அதுக்கு அமைதி தேடிதான் நான் இப்படி அலையிறேன். அதுக்காக தான் நான் இப்ப வந்திருக்கேன். அது ஒரு கசாப்பு கடையிலயோ இல்ல மயானத்திலயோ தான் கிடைக்கும்னா நான் அங்கேயே இருக்க தயாரா இருக்கேன். மஞ்சு, அமைதியை தேடி நீ எங்கேயும் அலைய வேண்டாமா. அது உன்கிட்டவே இருக்கு. ஆனா அதை புரிஞ்சுக்க முதல்ல உனக்கு நம்பிக்கை வேணும். ஐ மீன் ஃபெய்த். குழப்பங்கள் உன் மனசை பாதிக்காத அளவுக்கு நீ உன் மனசை பக்குவப்படுத்திக்கணும். ஃபாதர். எஸ் மை சைல்ட், ஐ எம் கமிங் டு இட். குழப்பங்கள் உன் மனசை பலியாக்குறதுக்கு முந்தி நீ உன் மனசை வேற எங்கேயாவது திருப்பணும். இறைவனிடத்திலேயோ இசையிலையோ இலக்கியத்திலேயோ திருப்பணும். God will surely help you. வாமனோ யார் தெரியுமில்ல? மஞ்சு. மஞ்சு, மனோ தெரியுமில்ல? மை சன். ஹலோ, how do you do? என்னப்பா? பியானோ வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு டாடி. பில் இருந்தாங்க. குட். மனோ பியானோ நல்லா ப்ளே பண்ணுவோம். வீட்டுக்கு வாயே, ப்ளே பண்ண சொல்றேன், கேட்கலாம். கமா. மனோ ரொம்ப நல்லா பியானோ வாசிப்பான். பியானோ இசை என் பிரச்சனைகளை தீக்கலனாலும் ஒரு ஆறுதலை கொடுத்துச்சு. அவங்க வீட்டுல இருக்கிறதே மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. ரொம்ப காலமா தேடி அலைஞ்ச ஏதோ ஒண்ணு அங்க கிடைச்ச மாதிரி இருந்தது. அதனால அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். அவங்கள எல்லாம் பார்த்தாலே சந்தோஷமா இருந்தது. அவங்க பண்ற ஜெபம், அவங்க வீட்டுல இருந்த அபூர்வமான அமைதியான அந்த சூழ்நிலை, இதெல்லாம் எனக்கு புதிய நம்பிக்கைகளை தந்தது. அப்படி இருந்ததா தோணுச்சு. எந்த இடமாவது எனக்கு ஆறுதல் தராதா அலைஞ்சேன். ஒவ்வொரு நிமிஷமும் மனோ கூடவே இருக்கணும்னு நினைப்பேன். அவனோட இருந்தப்போ, பேசினப்போ என் மனசையே காத்துல கரைச்சி விட்டுட்டா மாதிரி இருக்கும். அவனோட இருக்கிறப்பெல்லாம் யாரோ என்ன மயில் இறகால வருடி விட்டு கொடுக்குற மாதிரியே இருக்கும். மனோ கூட இருக்கிறப்போ, அவன் முன்னால நான் நிக்கிறப்போ, பைபிள்ல வர சாலமன் ராஜன் அவன் முன்னால நிக்கிற ஷீபா ராணியா என்ன நினைச்சுக்குவேன். நீங்க பரிவோட நான் சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரி அவனும் என் கஷ்டங்களை எல்லாம் அவனோட பகிர்ந்துக்கிட்டான். அப்படி அவன் என்னோட கஷ்டங்களை கேட்டதே என்ன அவன் பக்கம் நெருக்கமா கொண்டு போச்சு. என்னையே அவன்கிட்ட ஒப்படைச்சேன். ஏற்கனவே ஒருத்தனோட பழகி சம்பாதிச்சிருந்த கசப்பான அனுபவம் இருந்தும் திரும்பவும் மனவோட பழக ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னோட இந்த மனசுதான். எனக்கு பழைய பாசரம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. நீங்க இதை படிச்சிருக்கீங்களோ என்னவோ. ஒரு குருவி துறைமுகத்துல நின்றுகிட்டு இருந்த ஒரு கப்பல்ல போய் அந்த கப்பல் தளத்துல சிதறி கிடந்த தானியங்களை பொறுக்கிட்டு இருந்தது. அந்த கவனத்துல கப்பல் புறப்பட்டதை கவனிக்கல. திடீர்னு அது வீழ்ச்சி பார்த்தப்போ கப்பல் கடல்ல பாதி தூரம் போயிட்டு இருந்தது. அடடா, மோசம் போயிட்டமே, எப்படியாவது கரைக்கு போயிடணும்னு நினைச்சு கரையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. ஆனா கரையே காணோம். வேற வழி இல்லாம களைச்சு போய் திரும்ப கப்பலுக்கே வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கரைக்கு போகணும்னு தோணும். திரும்பவும் பறந்து பார்க்கும். முடியாம கப்பலுக்கே திரும்பி வரும். இந்த சிட்டுக்குருவிய மாதிரிதான் நானும் நிஜமான அன்பை தேடி அலைஞ்சேன். கடைசியில களைச்சும் போயிட்டேன். கேத அன்பை தேடி தேடி தான் நான் அலைஞ்சேன். ஆனா என்னோட துரதிர்ஷ்டம் பாலவனத்துல காணல் நீரை தேடி அலைஞ்சது மாதிரி என் கைக்கு கிடைக்கவே இல்லை. வரும் எல்லா உறவுகளையுமே இழக்க நேர்ந்தப்போ தாங்க முடியாத வேதனையோட தான் நான் இழந்திருக்கேன். ஹாய் மஞ்சு, என்ன பண்ணிட்டு இருக்க? Burning the candle. இந்த மெழுகுவர்த்தி பாரு, அழிவுல கூட ஒரு அழகு. என்ன திடீர்னு வேதாந்தம்? வெறுப்பு ஏற்பட்டா வேதாந்தமும் வர வேண்டியது. என்ன விஷயம்? எல்லாம் எங்க வீட்டு விஷயம்தான். மஞ்சு, நீ வீட்டு விஷயத்தை ரொம்ப பெருசுபடுத்துறேன்னு நினைக்கிறேன். நோ, நான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா?
எங்க வீட்டுல இருக்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் வெறுக்கிறேன். எங்க அப்பாவையும் அம்மாவையும் நினைச்சா. இன்னைக்கு என்ன தகராறு? ஒரு கல்யாணத்துக்கு போறச்ச அவர் வாங்கி கொடுத்த புடவைய ஏன் கட்டிக்கலன்னு எங்க அப்பா கேட்க, நீங்க சொன்ன கல்யாணத்துக்கு போறதே பெருசு, இதுல நீங்க வாங்கி கொடுத்த புடவைய கட்டிக்கலன்னா என்ன குறைச்சல்னு எங்க அம்மா கேட்க ஒரே ரகம். ஓகே மஞ்சு, நீ ஏன் அதுக்காக? அவங்க அவங்களையே ஏமாத்திக்கிட்டு வாழற போலி வாழ்க்கையை பார்க்கும் போதும், எல்லாத்துக்கும் மேல கணவன் மனைவின்னு மிருகங்கள் மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கும் போதும் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. எங்க அப்பாவை பிடிக்கலன்னா அவரை விட்டு விலகி இருக்கணும் எங்க அப்பா. இல்லைன்னா அவராவது அவங்கள வெளியே போக சொல்லியிருக்கணும். அசிங்கத்தோட வாழதான் அவங்களுக்கு பிடிக்கல. எனக்கு என்னமோ அவங்கள பாக்குறதுக்கே பிடிக்கல. ஐம் சாரி. மனோ, போகாதீங்க. நீங்க போறதுனால எனக்கு நிம்மதி ஏற்பட போறதில்லை. அதுக்கு பதிலா சங்கடத்திலேருந்து நீங்க நழுவுற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் ஏற்படுது. That's good. Continue. தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. நெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவே. உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன். வேதனை தீரலாம், வெறும்ப நீ விலகலாம். வெண்மேகமே புது அழகிலே நானும் இணையலாம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. வாழ்வென்பதோ கீதம், வளர்கின்றதோ நாதம், நாளொன்றிலும் ஆனந்தம். நீ கண்டதோ துன்பம், இனி வாழ்வெலாம் இன்பம், சுகராகமே ஆரம்பம். நதியிலே புது புனல், கடலிலே கலந்தது, நம் சொந்தமோ இன்று இணைந்தது, இன்பம் பிறந்தது. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம்,
தொடரலாம் இனி எல்லாம் சுகமே இனி எல்லாம் சுகமே மனோ, hey, what happened? மஞ்சு, நீ நிராதரவா நிக்கிற நிலையை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பயன்படுத்திக்கிட்ட மாதிரி இருக்கு எனக்கு. என் உணர்ச்சிகளுக்கு நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். மஞ்சு, இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. எதுக்கு இப்படி எல்லாம் நினைச்சு குழம்பிட்டு இருக்கீங்க? எதுக்கும் வளைஞ்சு கொடுக்க கூடியவன் என்ன பத்தி தப்பா நினைச்சிருவீங்களோ நான்ல பயந்துகிட்டு இருந்தேன். நான் இஷ்டப்பட்டு தானே சம்மதிச்சேன். எதுக்கு இதுக்கு மன்னிப்பெல்லாம்? என்கிட்ட இவ்வளவு உரிமை எடுத்துக்கிட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன சொல்ற மஞ்சு? நான் எடுத்துக்கிட்ட முடிவுக்கு இது ஒரு ஆரம்பமா நினைக்கிறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். மஞ்சு, அது வரைக்கும் I'm going to keep you in silence. மஞ்சு, இந்த நேரத்துல எங்க வந்த? என்னாச்சு? எல்லா கேள்விக்கும் இப்படியே வெளியே நின்று தான் பதில் சொல்லணுமா? ஐம் சாரி, கம் இன். என்ன விஷயம்? என்ன நடக்கணுமோ அது நடந்துச்சு. ஓ மஞ்சு, வாட் ஹேப்பன்ட்? வீட்ல சண்டை. உன் பேரண்ட்ஸ் தான் எப்பவுமே சண்டை போட்டுக்குவாங்க. அதுக்காக இந்த ராத்திரி வேலையில சண்டை அப்பாக்கும் அம்மாக்கும் இல்ல, எனக்கும் அம்மாக்கும். எதை பத்தி? நான் வீட்லயே தங்கறது இல்லையா, ஊர் சுத்துறனா, இதனால இவங்க கௌரவமே போயிடுச்சான். நீ யாரு கேட்கறதுக்கு உன் யோக்கியதை தெரியாதான்னு கேட்ட. மஞ்சு, உன்னை கேட்கறது ஆஃப்டர் ஆல் உங்க அம்மா. கோழி மிச்சா கோழி மிதிச்சு குஞ்சு செத்துடுமாங்கிறியா? ஸ்டாப் தட் கிராப். கேட்கவே பிடிக்கும். இவ்வளவு நாளும் அவளை என்னென்ன கேட்கணும்னு துடிச்சனோ எல்லாத்தையும் சாட்டையில அடிச்ச மாதிரி கேட்டேன். அவ துடிச்ச ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுல இருந்து மலைமலையா பாரம் இறங்கின மாதிரி இருந்துச்சு. இப்ப எவ்வளவு லேசா இருக்கு தெரியுமா? உங்க அப்பா இல்லையா? இல்லாம he is a gentleman. இதுக்காகவே இவ்வளவு நாளும் காத்துட்டு இருந்த மாதிரி நாசுக்கா வெளியே போயிட்டேன். உங்க அம்மா ஒண்ணுமே பேசல? பேசாம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன்னா நானே போறேன்னு சொல்லிட்டேன். என்னமோ நான் அனாத மாதிரியும் அவளை விட்டா வேற கதியே இல்லாத மாதிரியும். எனக்காக உயிரையே கொடுக்கறவங்களை பத்தி அவளுக்கு எப்படி தெரியும்? பர்டிகுலரா உங்களை பத்தி அவளுக்கு தெரியவே தெரியாது. மனோ, மஞ்சு, நீ அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நோ, உங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எவ்வளவு தைரியமா இருக்கு தெரியுமா? என் வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல. இனிமே நீங்க தான் எனக்கு எல்லாமே. சீக்கிரம் நமக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் எஸ் மஞ்சு, இப்படி நீ திடீர்னு நீங்க வந்துட்டதுனால எனக்கு என்ன செய்யறதுன்னே தோணல. அப்பா வேற ஊர்ல இல்ல. கொஞ்சம் இங்கே இரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்துட்டு உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். மனோ, ஹேய், டோன்ட் வரி. மஞ்சு, மனோ, இவரே என் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க? நிச்சயமா ஃப்ரெண்டு தாமா. இல்லனா பைத்தியக்காரி மாதிரி தன்னந்தனியா வீட்டுக்கு வந்தவகிட்ட தப்பா நடந்துக்காம தகப்பங்கிட்ட ஒப்படைச்சிருக்கானே, இவன் ஃப்ரெண்டு தானே? சார், வெளியில டாக்ஸி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த நாள்ல உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை பாக்குறது ரொம்ப கஷ்டம். லைக் ஏ ட்ரூ கிறிஸ்டியன் நீ நடந்துகிட்டு இருக்க. நீ செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே புரியல. உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறப்பா. என்ன சார் இது? மஞ்சு என் சிஸ்டர் மாதிரி. தங்கச்சி அப்படியே செருப்படுத்து அடிச்சுக்கணும் போல இருந்தது. You know?
தங்கச்சின்னு கூப்பிடாம தேவடியான்னு கூப்பிடுறதான கூட I wouldn't have bothered. ஒரு நிமிஷம் எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க இருக்கோம், என்ன பண்றோம், எங்க பார்த்தாலும் ஒரே அசிங்கம் ஆபாசம். என்ன சுத்தி ஒரே பொணத்தினி கழுகா. பட் நான் பயப்படவே இல்ல. I was not scared. என்ன பத்தி அவன் என்னென்னவோ பேசினான். Of course நானும் பேசினேன். But I came to a decision. எதா இருந்தாலும் மூக்க உறிஞ்சிட்டு மூளையில நிக்கூடாது, எதிர்த்து நிக்கணும்னு. Doing it. But I don't know why I'm doing it. Maybe I'm rude, vulgar, and unfit. But Arun, do you think so? மஞ்சு மஞ்சு ஹே மஞ்சு மஞ்சு what is wrong மஞ்சு மஞ்சு hey Get away, you bastard! மஞ்சு Boda! Bo! Get away! hey மஞ்சு மஞ்சு போடா. please மஞ்சு மஞ்சு please no take it easy. மஞ்சு மஞ்சு please it easy மஞ்சு என்னாச்சு உனக்கு no no hey hey Manju Manju see can what hey hey Manju don't be silly Manju na sol hey hey I'll kill you! I'll don't be kill you! stupid Get away from here! stupid Manju Boda! Manju Manju Manju, Manju, na sir, my, hey, hey, hey. Manju, hey, Manju, hey, hey, Manju, Manju, please, no, no. Manju? Manju? Manju, please. Manju.